வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் சண்டே ஆஃப்டர்நூன் விலாகும் மண்டே மார்னிங் விலாகும் ரெண்டும் சேர்த்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் நிறைய பாத்திரம் இருந்ததுனால அதெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு, அதுக்கப்புறமும் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு லன்ச் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணணும். இன்றைக்கி லன்ச்சுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி குழம்பு தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி சண்டே கிருத்திகை மதியத்துலேருந்துன்றதுனால இன்றைக்கி வெஜிடேரியன் தான். இந்த வெள்ளரிக்காய் வாங்கி 2 days ஆகிடுச்சு. அதை கட் பண்ணி வச்சா சாப்பிட்டுப்பாங்க எல்லோரும். உருளைக்கிழங்கு பட்டாணி குழம்புக்கு உருளைக்கிழங்கு நான் டைரெக்டாகவே வெட்டி குக்கரில் போட்டு செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாள் நான் வேக வச்சு எடுத்து செய்வேன். வெங்காயம் தக்காளியோட உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிட்டு, இந்த பட்டாணி பார்த்திங்களா மார்னிங் 5 மணிக்கு தான் நான் ஊற வச்சேன். இப்போ மணி 12 o'clock இருக்கும். நல்லாவே ஊறி இருந்தது. ஹாட் பாக்ஸில் போட்டு சுடு தண்ணி ஊற்றினா ஒரு 3 hours ஊறி ரெடி ஆகிடும். பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே போட்டு குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து தேங்காயில் முந்திரி சேர்த்து சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சி ஊற்றிட்டு 2 விசில் கொடுத்தோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோன்னா 1 விசில் கொடுத்தா போதும். மார்னிங் பொங்கலுக்கு வடை செஞ்சதுனால அது மீதம் இருந்ததுனால அதே போண்டா மாதிரி போட்டாச்சு. கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் இந்த டீ தூள்லாம் நிறைய சேர்ந்து இருந்ததுனால செடிக்கு அதெல்லாம் போட்டுட்டு கிருத்திகை ஆரம்பிச்சிருச்சு. விளக்கும் ஏற்றியாச்சு. இதோட வீடியோ எடுக்கலை, அடுத்த நாள் தான் நான் எடுத்தேன். மார்னிங் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருந்தது. துணி சண்டே லேட்டாக காய வச்சதுனால துணியே சரியாக காயலை, அதனால் லேட்டாக தான் எடுத்தோம் மார்னிங். மார்னிங் டிஃபனுக்கு காலேஜ் இருக்கிறதுனால புட்டு தான் செஞ்சு கொடுத்தேன். தேங்காய் போட்டு நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு, அதனால் அதையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கம்மியான அளவு தான் செஞ்சுருந்தேன். ஒருத்தவங்களுக்கு புட்டு பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு தோசை கேட்டதுனால அதனால் கம்மியாக செஞ்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் முடிஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, சர்க்கரை சேர்த்தா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரேக்கில் சாப்பிட்றதுக்காக தான் கொடுக்குறேன். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதோட இந்த vlog முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.